ஆட்சி முறையையும் கற்றுத்தந்தது நாங்க. நினைவுல வச்சுக்கிறது. இன்றைக்கு அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க யாரோ. எங்களுக்கு ஒரு சதவீதம் கூட கிடைக்கல அனுபவிக்கிற உரிமையில. நாங்க வாங்கி தந்ததால நீங்க அதிகாரிகளாக, அமைச்சர்களாக, அரசு ஊழியர்களாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனா நாங்க என்னென்ன கற்றுத்தந்தோம்? இந்த நாட்டுக்கு நிர்வாகம் பண்றது எப்படின்னு சொல்லி தந்தது நாங்க. நிர்வாகம் இருக்க இவ்வளவு பெரிய நாட்டு ஆளணுங்க. ஊருக்கு ஒரு ராஜாண்டா விவகாரம் முடிஞ்சிருச்சு. பெரிய திட்டம்னா அதுக்கு தேவையில்லை. ஒரு ஊருக்கு ஒரு ராஜா முடிஞ்சு போச்சு கதை. நாங்க தான் டெல்லியில உட்கார்ந்துகிட்டு சென்னை ஆளணும்னு நினைக்கிறோமே. அந்த மாதிரி ஒரு நாட்டை உருவாக்குற காரணத்தினால இந்த டெல்லி, அப்புறம் மாநிலம், அப்புறம் மாவட்டம், அப்புறம் வட்டம், அப்புறமேல பஞ்சாயத்து, இப்படி சில முறைகளை வச்சுதான் ஆள முடியுங்க. சாக்கடையில தண்ணி அடைச்சிக்கிடுச்சுன்னு சொன்னா பிரதமரை போய் பார்க்க முடியுமா? இந்த நாட்டில் சின்ன நாட்டில் பார்த்து போடலாம். சின்ன ஒரு ஊர் மட்டும் ஒரு நாடா இருந்தா பிரதமரே பார்த்து முறையிடலாமுங்க. இன்னைக்கு இமய முதல் குமரி வரை உள்ள நாட்டில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் போய் பிரதமரை பார்க்க முடியுமா? அப்ப இந்த நிர்வாக முறை எப்படி இருக்கணும்? கீழே இருந்து வரணுங்கிறதுக்காக வேண்டி எங்க அக்கம் பாட்டம் ஒரு முறையை கொண்டு வந்தான். பஞ்சாயத்திலிருந்து கொண்டு வர்றாங்க. பஞ்சாயத்திற்கு கிராம நிர்வாகம் சொல்றவன் பஞ்சாயத்து. இந்த பஞ்சாயத்தை கொண்டு வந்தவன் யாரு? அவன் என்ன பண்றான்? இன்னென்ன விஷயங்களை இன்னென்ன கிராமத்துல பாத்துக்க. ராணுவத்துக்கு நான் வர்றேன், நாட்டை பாதுகாக்கிறதுக்கு நான் வர்றேன், ரூபா நோட்டு நான் அடிச்சு தர்றேன். இந்த தண்ணி வரல, பைப் அடிச்சுக்கிற விவகாரத்துக்குலாம் இங்க டெல்லிக்கு வந்துடாத. நீ ஊர்ல ஒரு அதிகாரம் படைச்ச ஒரு அமைப்பு உருவாக்கும் சொல்லி பஞ்சாயத்துங்கிற ஒரு முறையை உண்டாக்குனது யாரு? வெள்ளக்காரனா? அல்ல சுதந்திரம் பெற்ற பிறகா நாங்க உண்டாக்குனது? பஞ்சாயத்துங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்லுவாப்ப? தமிழ்ல அப்படி ஒரு வார்த்தை இருக்கா? உருதுல இருக்கா? ஹிந்தியில இருக்குதா? சமஸ்கிருதத்தில் இருக்குதா? ஆங்கிலத்தில் இருக்குதா? உருதுல மாத்திரம் இருக்கு பஞ்சாயத்து. பாஞ்சு ஆயத்துங்கிறது அரபி. பாஞ்சு ஆயத்திலிருந்து வந்ததுதான் பஞ்சாயத்துங்க. பாஞ்சு தான் என்ன? அஞ்சு. ஆயத்துனா பிரமுகர். ஆயத்துல்லா குமைனிங்கிறான்ல, குமைனி ஈரானுடைய பெரிய பிரமுகர். ஆயத்துனா ஒரு முக்கியஸ்தர் அர்த்தம். பாஞ்சு ஆயத்துகள். ஊருக்கு 5 பேர் இருக்கணும், 5 பேர் இருக்கணும். 5 ஆயத்துகள். அவன் பார்த்துக்கிடுவான். அந்த சாக்கடை, தண்ணி, விளக்கு அவன் பார்த்துக்கிடுவான். அப்படின்னு சொல்லி இந்த கிராம முறையை உண்டாக்குனது யாருன்னு கேட்டா முகலாய மன்னர்களுடைய, முஸ்லிம் மன்னர்களுடைய ஆட்சியில தான். அது மாதிரி தாலுகா, அதுக்குன்னு ஒரு சின்ன வட்டத்தை போட்டு தாலுகாங்கிற வார்த்தையை எந்த டிக்ஷனரி பரட்டு பார்ப்போம். நீ இந்தியாவுல நீ கண்டுபிடிச்சிருந்தா இந்தியில இருக்கணும்ல. இந்தி வார்த்தை இல்ல தாலுகாங்கிறது. இப்ப வேணா சேர்த்திருப்பான். இப்ப டாக்டர் கூட தமிழ் வார்த்தை மாதிரி போச்சுல, அப்படி வேணா சேர்க்கப்பட்டிருக்கலாம். தாலுகாங்கிறது அரபு மொழி சொல். தாலுகாங்கிற வார்த்தை இருக்கு, அரபு மொழியிலிருந்து வந்தது. அவன் என்ன பண்றான்? கிராமத்தில இருந்து போய் அப்படி தாலுகாவில இருந்து ஜில்லா. இப்ப மாத்திட்டாங்க. அதையும் மறைக்கணுங்கிறதுக்காக வேண்டி வட்டம், மாவட்டம் விட்டான். தாலுகான்னு சொல்ல மாட்டாங்களா? இப்ப வட்டம். மொழிவெளி மாதிரி கொண்டு வந்து நம்முடைய தியாகங்களை, நம்முடைய சேவைகளை மறைக்கிறதுக்காக வேண்டி இந்த தாலுகா, ஜில்லா எல்லாம் நம்ம வார்த்தைகள். ஜில்லாங்கிறதும் முஸ்லிம் மன்னர்கள் அந்த முறையும் அவங்க தான் உண்டாக்குனாங்க. ஊர் நிர்வாகம் ஒண்ணு, ஊருக்கு மேல வட்ட நிர்வாகம், வட்டத்துக்கு மேல மாவட்ட நிர்வாகம், இப்படி அமைச்சிருக்கிறவங்க அவன் போட்டு கொடுத்த அமைப்புல தான் நீ இன்னைக்கு நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கிற. இதை நீ நினைவுல வச்சுக்கணும். இதை கற்றுத்தந்தது நாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலயும் சர்வே பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்ப தோண்டி பார்த்தா இது என்ன இன்னாருக்கு சொந்தம்னா உள்ள கல்லு ஊண்டி இருக்கும். அந்த கல்லை எடுத்து பார்த்து அளந்து இங்க இருந்து அளந்து இது உனக்குள்ளது எனக்குள்ளதுன்னு சொல்லி போறான். இந்த சர்வையை உலகத்துக்கு சொன்னது யாரா? இந்தியாவுக்கு கொண்டு வந்தது யாரா? யார நீ கோமாளிங்கிறியோ, யார கிறுக்கைங்கிறியோ? இந்த துக்குளக்கு போன்ற ஆரிய கூட்டம் எல்லாம் அவன் பேர்ல பத்திரிகை நடத்தி கோமாளியா முகமது பின் துக்குளக், இந்தியாவில் ஒரு பெரிய சீர்திருத்தவாதி. இந்த சர்வே முறையை இந்த நாட்டுக்கு அமுல்படுத்தினவன், ரூபா நோட்டை அடிச்சு தந்தவன். இல்லன்னா பண்டமாற்று போதுதான் அன்னைக்கு இருந்துச்சு. முளவாயை கொடுத்து மல்லி வாங்கணும், சுமந்துக்கு தான் போகணும். இங்க இருந்து போறாங்க, இப்ப மார்க்கெட்டுக்கு போறாந்தா, நமக்கு வேற ஏதாவது சாமான் வாங்குறாந்தா 2 மூட்டை மல்லியை தூக்கிட்டு போனா தான் வீட்டுக்கு வேணுங்க சாமான் வாங்கிட்டு வரலாம். மல்லியை கொடுத்து முளவாயை வாங்கணும், முளவாயை கொடுத்து புளிய வாங்கணும். ரூபா நோட்டை இந்த நாட்டில் அடிச்சு விட்ட புத்திசாலி யாரு? அவங்கள கோமாளி ஆக்கிட்டாங்க. முகமது பின் துக்குளக் அழகான ஒரு திட்டத்தை சொன்னான். நாட்டுடைய தலைநகரம் நடுவுல இருக்கணும், இதனால இருக்குங்கிறாங்க. டெல்லி வந்து கடைசியில் இருக்கு. தமிழ்நாடு இப்படிதான் இருக்குது. தமிழ்நாடு நடுவுல மெட்ராஸ் இருக்க. மெட்ராஸ் தமிழ்நாடு தலைநகரம்ங்க. தமிழ்நாடு நடுவுல இருக்க மெட்ராஸ். 10 கிலோமீட்டர் ஆந்திரா வருது.
எங்க கொண்டே வச்சுக்கான்னு பாருங்க. கன்னியாகுமரியில இருந்து ஒருத்தர் தலைநகரத்துக்கு வர்றாங்க, 1000 ரூபாய் செலவு பண்ணணும். ஆனா தலைநகரம் தான் நாட்டுக்கு நடுவுல இருந்தா தானே எல்லா பக்கம் உள்ள மக்களுக்கு வர முடியும். எம்ஜிஆர் கூட சொன்னார், ஆஹா ஓகன் பாராட்டலாம். தஞ்சாவூருக்கு திருச்சி கடையில மாத்த போறேன், ஏன்னா தஞ்சாவூருக்கு திருச்சி கடையில நடுவு வருது தமிழ்நாட்டுக்கு மையம். அப்ப மட்டும் பாராட்டினீங்கள, அதுதான் அவனுங்க மத்திய பிரதேசத்துக்கு மாத்தணும். துக்குளுக்கு மத்திய பிரதேசம் இந்தியாவோட மத்தியில் இருக்கு. இந்தியா மேப் எடுத்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு நடுவுல இருக்கிற மாநிலம் மத்திய, அதனால பேரு மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசத்துக்கு மாத்திரான்னு சொன்னா இது இருக்கணும். ஏன்னா டெல்லியில கொண்டு வச்சுட்டு நிர்வாகம் பண்றத நடுவுல இருந்து பண்ணா எல்லாருக்கும் செலவு கம்மி, நிர்வாகம் பண்றது ஈஸி. இப்படிங்கிற முறையெல்லாம் கற்றுத்தான். அவன் சொல்லி கொடுத்த சர்வே வச்சுட்டு தான் இன்னைக்கு தாசில்தார் ஆகிட்டு இருக்கிறார். தெரிஞ்சுக்க. நாங்க ஒருத்தர் அவனுக்கே வாதாட முடியாது, திறமையானவன் தான் வாதாடணும் ஒரு முறையை உண்டாக்கி இருக்கிறவன் இந்த வக்கீலுங்கிற வார்த்தையே அரபு மொழி வார்த்தை. வக்கீலுங்கிறான், முன்சீஃபுங்கிறான், ஜாமீன்கிறான். இதெல்லாம் என்னது? மதுவிலக்கு ரத்துங்கிறான், மகசூலுங்கிறான், மாமூலுங்கிறான். எல்லாம் நம்ம வார்த்தை, அரபு மொழி சொல். முகலாய மன்னர்கள், முஸ்லிம் மன்னர்கள் இந்த நாட்டுக்கு கற்றுக் கொடுத்தது. இல்லன்னா இப்படி நீதி பண்ற மாட்டான். அவன் என்ன செய்வான்? மணி அடிக்கணும் போய்கிட்டு ஆராய்ச்சி மணின்னு வச்சிருப்பான். மணி அடிச்சவன மன்னர் வந்து உட்காருவாரு, அவர் தான் விசாரிக்கணும். அந்த காலத்து முறைங்க, மன்னரே வந்து விசாரிச்சா வழக்கு முடியுமா? ஒரு மண்ணை எத்தனை இடத்துல விசாரிக்க முடியும்? ஆராய்ச்சி மணி வாசல கட்டி வச்சிருப்பாங்க அந்த காலத்துல. நம்ம எல்லாம் அந்த நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி, நம்ம இந்த நாட்டை ஆளுவதற்கு முன்னாடி மணியை பிடிச்சி அடிக்கணும். ஆராய்ச்சி மணி. மணி அடிச்சோட மன்னர் வந்து உட்காருவார். என்னப்பா வழக்கு? இது ஒரு ஊர் மட்டும் ஒரு நாடா இருந்தா ஓகே. இமயத்துல இருந்து குமரி வரைக்கும் உள்ள நாட்டுக்கு சரியா வருமா? வழக்குன்னு வாஜ்பாயை கூட்டு வர முடியுமா? இங்க வாஜ்பாய் கூப்பிட அப்புறம் அங்க பெரிய ஒருத்தங்க வாஜ்பாய் இங்க வாமா, இது நடக்கிற காரியமா? அப்ப அங்கங்க இந்த சட்டத்துக்கு தனியான ஒரு இலாக்கா ஒதுக்கி அதை விசாரிக்கிறதுக்கு ஒரு முறையை ஏற்படுத்தி அந்த ஒரு முறையை இந்த நாட்டுக்கு தந்தவன் யாருன்னு கேட்டா எங்க அப்பன் பார்த்தேன். இப்படி ஏராளமான விஷயங்களை இந்த நாட்டுக்கு கற்றுத்தந்தது நாங்க. இப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் உருவாக்குறது நாங்க. இல்லைன்னா இந்தியா கிடையாது. நாங்க இந்த நாட்டை ஆட்சி பண்ணிருக்கலன்னா சண்டை இந்தியா பாகிஸ்தானுக்கு இருக்காது. சேரனுக்கு சோழனுக்கு சண்டை நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு. நாங்க இந்த நாட்டை ஆட்சி பண்ணிருக்கலன்னா எப்படிப்பட்ட நிலை இன்னைக்கு இருப்போம்? தஞ்சாவூருக்கும் மெட்ராஸுக்கும் சண்டை, காஞ்சிபுரத்துல படையெடுத்து வருவாங்க. இங்க இருந்து போலீஸ்காரங்க எல்லாம் ஒரு டிஜிபி இங்க எல்லாரும் இருக்கிறாங்களே இருக்காது. ஒரு 50-60 டிஜிபி இருப்பாங்க தமிழ்நாட்டுக்கு மாத்திரம். ஒவ்வொன்றும் ஒரு நாடு தானே. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்திருக்கும். அப்ப உருவாக்குனது நாங்க, ரத்தம் செஞ்சு மீட்டது நாங்க, நாகரிகத்தை கற்றுத்தந்தது நாங்க. இதை விரிவா பேசுறதா இருந்தா அறிவாளிகளுக்கு இது போதும். இப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் முழு அளவுக்கு இந்த நாட்டில் புறக்கணிக்கப்படுது. தேச விரோதிகள் என்ற பெயர்ல தேசத்துக்காக இவ்வளவு ரத்தம் சிந்திய மக்களுக்கு பட்ட என்ன நாட்டில் தேச விரோதிகள், பிரிவினைவாதிகள். அதுக்கு வச்சுக்கிற ஒரே காரணம் என்ன? பாகிஸ்தான் பிரிஞ்சு போச்சு. பாகிஸ்தான் பிரிஞ்சது எங்க தேசபக்தியை இன்னும் அழுத்தமா நிரூபிக்கக்கூடிய நிகழ்ச்சியா, தேச விரோத நிகழ்ச்சியா? பாகிஸ்தான் பிரியும் பொழுது எங்களுக்கு வாசல் திறக்கப்பட்டிருந்துச்சா இல்லையா? எவன் தடுத்தான் எங்களை? பாகிஸ்தான் பிரியுது. எப்படி பிரியுது? நீ பூகோள ரீதியா பிரிக்கிற. 2 மாகாணத்தை பாதி பாதியா பிரிச்சாங்க. பாகிஸ்தான் பஞ்சாப் ஒரு மாகாணம் இருந்துச்சு. கிழக்கு பஞ்சாப், மேற்கு பஞ்சாப் என்று அது 2ஆ பிரிச்சு, அப்ப மேற்கு பஞ்சாப் பிடிச்சி அங்க கொண்டே கொடுத்தான். பஞ்சாபின் பாதி தான் பாகிஸ்தான். விளைவிக்கிறங்க. பஞ்சாப் என்பதுல பாதியை பிரிச்சு பாகிஸ்தான் ஆக்கணும். அதே மாதிரி வங்காளம் ஒரு மாகாணமா இருந்துச்சு. வங்காளத்தை 2ஆ பிரிச்சு பாதிய பாகிஸ்தான் ஆக்கணும். வங்காளத்தை 2ஆ பிரிக்கிறான். கிழக்கு வங்காளத்தை பாகிஸ்தானுக்கு கொடுத்துட்டான். மேற்கு வங்காளத்தை இவன் வச்சுக்கிட்டான். அதனால அதுக்கு மேற்கு வங்காளம் பேரு இன்னைக்கு வரைக்கும். கிழக்கு இல்ல, ஆனா மேற்கு வங்காளம் பேர் வச்ச கிழக்குன்னு ஒண்ணு இருக்கணும்லங்க. மேற்கு வங்காள மாநிலம், கிழக்கு வங்காளம் எங்க? அதான் பாகிஸ்தான். இப்ப பங்களாதேஷ். அவங்க அடிச்சு 2 நாளா போயிட்டாங்க. அது ஒரு விஷயம். அதுக்குன்னா பிரிச்சு கொடுத்தா 2 இடத்துல. பஞ்சாபை பிரிச்சு அங்க கொடுத்தா, பங்களாதேஷ் மேற்கு வங்காளத்தை பிரிச்சு 2ஆ கொடுத்தான்.
இப்படி பிரிச்சு கொடுக்கும் பொழுது அந்த பஞ்சாப்ல பிரிச்சு கொடுத்த பகுதியில இருந்த முஸ்லிம்கள் அங்கே அவங்க தங்கிட்டாங்க. வங்காளத்தில் இருந்த முஸ்லிம்கள் அப்படி அங்க தங்கிட்டாங்களே தவிர மெட்ராஸுக்கு நாங்க போனவாடா, நீ பிரிச்சு கொடுத்த பகுதியில முஸ்லிம்